Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. டிசிஎஸ், காக்னிசன்ட், மைக்ரோசாஃப்ட், மெட்டா உள்ளிட்ட பல ஐடி நிறுவனங்களும் அவங்களோட ஊழியர்களில் கணிசமான எண்ணிக்கையில் லே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இ காமர்ஸ் ஜெயிண்ட் அமேசானும் இந்த பட்டியலில் இணைஞ்சிருக்கு. இந்தியாவில் மட்டும் 1000 பேருக்கு மேலே வேலையை இழக்க போகிறாங்க. அமேசான் நிறுவனத்தோட இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். ஆயிரத்தி 1999 ஆண்டு ஆன்லைனில் புத்தகம் விற்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தொடங்கப்பட்டது தான் அமேசான். பிறகு மியூசிக் டிவிடிகளை விற்க தொடங்கினாங்க. அப்படியே எலக்ட்ரானிக் அக்சசரிஸ், கிச்சன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்பனையில் இறங்குச்சு. அடுத்த 10 ஆண்டுகளில் Amazon.com இ காமர்ஸ் துறையில் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்தது. இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் இ காமர்ஸ் கம்பெனி அப்படின்னு சொன்னாவே அது இந்த நிறுவனம் தான். ஆன்லைன் வர்த்தகம், கிளவுட் கம்ப்யூட்டிங், ஆன்லைன் விளம்பரங்கள், டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங், ஏஐ உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இந்த நிறுவனத்துடைய சேவை ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்கு. இந்த நிறுவனத்துக்கு உலகம் முழுவதும் கார்ப்பரேட் ஆஃபீஸர்ஸ், டெக் ஹப்ஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களிலும் பல அலுவலகங்கள் இருக்குது. 2024 ஆண்டு டேட்டாவை எடுத்துக்கிட்டோன்னா கார்ப்பரேட் அல்லது ஆஃபீஸ் ரோல்களில் தோராயமாக 3,50,000 எம்ப்ளாயீஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் வேர்ஹவுஸ், அது போக டிஸ்ட்ரிபியூஷனில் லட்சக்கணக்கானோர் வேலை பார்க்குறாங்க. இந்த நிலையில தான் அமேசான் நிறுவனத்தில் பணியாற்றுபவர்களுக்கும் அந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கனவோடு இருக்கிறவங்களுக்கும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கு. அதுதான் லே ஆஃப். அமேசான் நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா இந்த பணி நீக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு தான் வர்றாங்க. கடந்த 3 வருஷத்தில் தகவல் தொடர்பு, பாட்காஸ்டிங் உள்ளிட்ட பல பிரிவுகளில் குறைந்த அளவிலான ஊழியர்களை பணி நீக்கம் பண்ணியிருக்கு. இந்த நிலையில தான் நேற்று செவ்வாய்க்கிழமையிலிருந்து அமேசான் நிறுவனம் 30,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. உலகம் முழுவதும் அமேசானில் தற்போது 3,50,000 ஊழியர்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. தற்போது 30,000 ஊழியர்கள் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்துடைய எம்ப்ளாயீஸில் 10%. அதுபோக கடந்த 2022 ஆண்டிலிருந்து ஊழியர்கள் 27,000 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போது நடக்கக்கூடிய லே ஆஃப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு லே ஆஃப் அப்படின்னே சொல்லலாம். அமேசான் நிறுவனத்துடைய ஹிஸ்ட்ரியில் இதுதான் ஒரு மிகப்பெரிய வேலை நீக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. எம்ப்ளாயீஸ் கிட்ட பேசி அவங்கள பணி நீக்கம் செய்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபடுறதுக்கு மேனேஜர்களுக்கு எமர்ஜென்சி ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். பணி நீக்கத்துக்கான இமெயில்ஸ் நேற்றிலிருந்தே எம்ப்ளாயீஸ்க்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்குது. அதன்படி HRPXT, அதாவது பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெக்னாலஜி சர்வீசஸ், அது போக டிவைசஸ், AWS இந்த பிரிவுகளில் முதல்ல லே ஆஃப் இருக்குமா. இந்த லே ஆஃப்க்கு காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா கொரோனா காலத்தில் அமேசானில் அதிகப்படியான ஊழியர்கள் நியமனம் செய்யப்பட்டாங்க. அந்த நேரத்தில் ஆன்லைன் ஆர்டர்களுக்காக கூடுதல் பணியாளர்களை அப்போது வேலைக்கு எடுக்கிறதுக்கான ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்போது நிறுவனத்தோட செலவை குறைத்து மறுகட்டமைப்பு செய்யக்கூடிய வகையில் இந்த லே ஆஃப் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது முதல் காரணம். 2வது காரணம் ஏஐயோடைய தாக்கமும் இதில் முக்கியமாக இருக்கு. திரும்ப திரும்ப செய்யப்படக்கூடிய வேலைகள், வழக்கமான பணிகளுக்கெல்லாம் ஆட்டோமேட் பண்ணுறதுனால அதிகமான லே ஆஃப்ஸ் நடக்குது அப்படின்ட்டு கடந்த ஜூன் மாதமே அமேசான் சொல்லியிருந்தாங்க. ஏஐ ட்ரிவன் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால வேலை ஆட்களை குறைக்கிறாங்க. அடுத்ததாக அமேசானில் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கும் கூட தடை போடப்பட்டது. வாரத்தில் கண்டிப்பாக 5 நாட்கள் கட்டாயமாக ஆஃபீஸ் வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் சரியாக அலுவலகத்துக்கு வராதவங்க, அவங்களுடைய டெய்லி அட்டண்டன்ஸை பதிவு பண்ணாத ஊழியர்கள் தாமாகவே ராஜினாமா செய்ததாக கருதப்பட்டு எந்தவித இழப்பீடும் இன்றி வெளியேற்றப்பட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. அதுபோக அமேசானுடைய ஒரு மிகப்பெரிய வருவாய் ஆதாரம் அப்படின்னா அது AWS. இப்போது மைக்ரோசாஃப்ட் மற்றும் கூகுளை விட இந்த AWS பின்தங்கி இருக்கிறதா தெரியுது. 2வது காலாண்டில் AWS உடைய விற்பனை $30.9 பில்லியன் இருந்தது. அதே நேரத்தில் மைக்ரோசாஃப்டோடது 39% ஆகவும், கூகுள் கிளவுட் எடுத்துக்கிட்டோன்னா அது 32% அப்படிங்கிற விகிதத்தில் வளர்ந்துருக்கு. அதாவது ஏஐ தொழில்நுட்ப போட்டியில் அமேசான் கடுமையான ஒரு ப்ரெஷரை எதிர்கொண்டிருக்காங்க. அடுத்ததான்
ரோபோக்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்களாம். கடந்த வாரம் கூட ஒரு செய்தி வந்து வெளியாகி இருந்தது. ஏஐ பயன்பாட்டினால 15% ஹெச்ஆர்களை வந்து பணி நீக்கம் செய்ய போகிறாங்க, அதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த நியூஸ். இதன் மூலமாக அடுத்த கட்டமாக 6 லட்சம் ஊழியர்களை வந்து பணி நீக்கம் செய்துவிட்டு அவங்களுக்கு பதிலாக ரோபோக்களை பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் கூட வெளியாச்சு. அப்படி பண்ணினாங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு 12.6 பில்லியன் அமெரிக்க டாலர் வரைக்கும் சேவ் ஆகுமா. அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லே ஆஃப் தான் பண்ணுவாங்க. அமேசான் நிறுவனம் அடுத்த 2 ஆண்டுகளில் 6 லட்சம் பேரை பணியிலிருந்து நீக்கிறதுக்கும் திட்டமிட்டிருக்காங்களாம். இவங்களுக்கு பதிலாக முழுவதுமாகவே ரோபோக்களை பயன்படுத்துறதுக்கும் திட்டமிட்டிருக்காங்க. இது தொடர்பாக அமேசான் நிறுவனத்தோட இன்டர்னல் டாக்குமெண்ட்டில் கூட இதை தெரிவிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 2024ஆம் ஆண்டுக்குள்ளே அமெரிக்காவில் 6 லட்சம் வேலைகளில் ரோபோக்களை நாம் வந்து அறிமுகம் பண்ணணும். இந்த நிறுவனத்தோட ஆட்டோமேஷன் தொழில்நுட்ப பயன்பாட்டோட ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் வந்து அதை மேற்கொள்ள போகிறோம். இதன் மூலமாக பொருட்களை எடுத்து பேக்கெட் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான வேலைகளுக்கு புதிய மெஷின்ஸை வந்து அறிமுகப்படுத்த போகிறோம். இதன் மூலமாக வேர்ஹவுஸில் 1,60,000 பணிகள் வந்து காலியாகும். நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு பதிலாக 75% வரைக்கும் ரோபோக்களை தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். இதன் மூலமாக நிறுவனத்துக்கு 12.6 பில்லியன் அமெரிக்க டாலர் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்னல் டாக்குமெண்ட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது பற்றி இந்த டாக்குமெண்ட் வெளியானதுமே அமேசான் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு மாஸ் லே ஆஃப் கிடையாது, இது நிறுவனத்தோடைய கேப்பபிலிட்டியை மேம்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு அவங்களுடைய தரப்பில் வந்து நியாயப்படுத்தப்பட்டது. ஏன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நவீன ரோபோக்கள் தான் தற்போது பணியில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. புரோட்டியஸ் மற்றும் சீகோயா போன்ற நவீன ரோபோக்கள் அமேசான் நிறுவனத்தில் பல்வேறு பணிகளையும் மேற்கொண்டு வருது. இந்த ரோபோக்கள் சென்சார்கள், கேமராக்கள், அதுபோக ஏஐ கட்டளையில் செயல்படக்கூடிய வகையில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ரோபோக்கள் பார்த்திங்கன்னா மனிதர்கள் யாருடைய உதவியுமே இல்லாமல் பார்சல்களை வந்து நகர்த்துறது, தூக்கிறது, அதை வந்து லைன் பண்ணி வைக்கிறது உள்ளிட்ட பல பணிகளையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் அமேசான் ஊழியர்களை வந்து கதிகலங்க வச்சிருக்கு. குறிப்பாக அந்த வேர்ஹவுஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு இதுதான் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இது இல்லாமல் கார்ப்பரேட் ஊழியர்களுக்கும் இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி ஷாக்கை கொடுத்துருக்கு. ஏஐ தொழில்நுட்பம் அசுர வேகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது பற்றி அமேசானோடைய நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சில முக்கியமான கருத்துக்களை கூறியிருந்தார். ஏஐ தொழில்நுட்பம் ரொம்பவே முக்கியமானது, அது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை தற்போது கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இப்போது ஏஐ பபிள் சூழலுக்குள்ளே நாம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். செயற்கை நுண்ணறிவு ஒவ்வொரு தொழில் துறையையும் கண்டிப்பாக மாற்றும். இது பல தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய ஒரு தொழில்நுட்ப புரட்சி அப்படின்னு புகழ்ந்து தள்ளியிருந்தார். ஆனால் அதையே தற்போது தன்னுடைய நிறுவனத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதனால தான் தற்போது லே ஆஃப் அப்படிங்கிறது அதிகமாகி இருக்கு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான வேலைகளே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நிபுணர்கள் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏஐயோடைய வளர்ச்சினால் அடுத்த 5 வருஷத்தில் தொடக்க நிலை வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு 50% காணாமல் போகும். உலகம் ஏஐயை வந்து ரொம்ப குறைவாக வந்து மதிப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய நிபுணர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏஐ புரட்சியுடைய ஃபஸ்ட்டு தாக்கம் தான் இந்த லே ஆஃப். இந்த ஆண்டு இதுவரைக்கும் 216 நிறுவனங்களில் சுமார் 98,000 வேலைகள் நீக்கப்பட்டிருக்கிறதா லே ஆஃப்ஸ் அப்படிங்கிற ஒரு இணையதளம் வந்து மதிப்பிட்டிருக்காங்க. தற்போது வேலையில் இருக்கிறவங்களும் சரி, வேலை தேடுறவங்களும் சரி, இந்த லே ஆஃப்ஸ்னால மன அழுத்தத்துக்கே வந்து ஆளாகி இருக்கிறாங்க. உளவியல் ரீதியான ஒரு அதிர்ச்சியாகவே இது வந்து அவங்களுக்கு இருக்கு. ஏஐ பார்த்தீங்கன்னா மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகளை ரொம்பவே எளிதாக்குது அப்படின்னாலும் கூட லட்சக்கணக்கானவருடைய வேலையை இது கண்டிப்பாக காலி செய்ய போகுது அப்படிங்கிறது தான் உண்மை நிலவரமே. மிகப்பெரிய நிறுவனமே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து மற்ற நிறுவனங்களும் இந்த மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அமேசானோட சிஇஓ ஆண்டி ஜெர்சி அமேசான் நிறுவனத்தில் இருக்கிற அதிகப்படியான நிர்வாக அடுக்குகள், அதுபோக தேவையற்ற அதிகாரத்துவம், பியூரோக்ரசி, அதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு. அதாவது கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி அமேசான் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து எம்ப்ளாயிஸ்க்கும் பியூரோக்ரசி மெயில் பாக்ஸ் அப்படிங்கிற பெயரில் ஒரு நோட்டை வந்து அவர் அனுப்பியிருக்காரு. அதில் தான் அமேசான் பெரிய நிறுவனம் அப்படிங்கிறதுனால அப்ரூவல்ஸ், ரிப்போர்ட்ஸ், மீட்டிங் எல்லாம் அதிகமாக இருக்கலாம். இதனால் சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு தாமதமாகலாம். ஊழியர்களுக்கு இதன் மூலமாக மன அழுத்தம் அதிகரிக்கலாம். புதியதாக சில விஷயங்களை செய்ய முடியாமையும் போகலாம்.
அதனால் அந்த அன்னெசரி ரூல்ஸ் அப்ரூவல்ஸ் அது போக டிலே செய்யக்கூடிய ப்ராசஸ் பற்றி ஊழியர்கள் ஓப்பனாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதன் மூலமாக எந்த விதிமுறைகள் உண்மையிலேயே நிறுவனத்துக்கு உதவுது, எது தடையாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பியூரோக்ரசி மெயில் பாக்ஸ் அப்படிங்கிற அந்த ரகசிய குறை தீர்க்கும் முறையை அவர் கொண்டு வந்திருக்காரு. இதன் மூலமாக அன்னெசரி ஹையரார்கி அது போக பேப்பர் ஒர்க்கெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. ஊழியர்கள் வேகமாக இதன் மூலமாக செயல்பட முடியும்னு, ஊழியர்களுடைய எம்பவர்மெண்ட் இதன் மூலமாக அதிகரிக்கும், ஒரு சிறந்த ஒர்க் கல்ச்சர் அமேசான் நிறுவனத்தில் இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இந்த விஷயமும் கூட அங்கு லே ஆஃப்க்கு வழிவகுக்குது. இதன் மூலமாக நிறைய மிடில் மேனேஜர்ஸ் கூட நீக்கப்படுறாங்க. இந்த பியூரோக்ரசி மெயில் பாக்ஸ் மூலமாக கிட்டத்தட்ட 1500 ரெஸ்பான்ஸ் வந்திருக்கிறதாகவும் அதன் அடிப்படையில் 450க்கும் மேற்பட்ட ப்ராசஸ் சேஞ்சஸ் அதாவது செயல்முறைகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதாகவும் கூட அவர் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் இது லே ஆஃப்க்கும் வழிவகுக்கும் அப்படிங்கிறது நாம் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். டெக் துறையில் கடந்த 3-4 ஆண்டுகளாக அதிக அளவிலான பணி நீக்கங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஏஐ தான். இது ஒரு பக்கம் இருந்தாலும் முழுமையான காரணம் இது மட்டும் கிடையாது. கொரோனா தொற்று காலத்தில் அந்த கொரோனா லாக்டவுன் டைமில் ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றக்கூடிய காரணத்தினால நுகர்வோர் சந்தையில் அதிகப்படியான மாற்றங்கள் நடந்தது. ஆட்டோமேஷன் சேவைக்கான தேவை அப்படிங்கிறது அதிகரித்ததன் காரணமாக டெக் நிறுவனங்கள் அந்த நேரத்தில் வழக்கத்துக்கு அதிகமான ஊழியர்களை அப்போது பணியில் சேர்த்தாங்க. ஆனால் கொரோனா லாக்டவுன்லாம் முடிஞ்சு மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினதுமே பல சேவைகளுக்கான டிமாண்டும் குறைஞ்சிருச்சு. அதோடு ஆட்டோமேஷன் சேவைகள் நிறுவனத்துக்கு சில பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோடு சில சர்வீசஸை ஆட்டோமேட் பண்ணுறதன் மூலமாக நிறுவனங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்குது. அதே நேரத்தில் ஏஐ தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி காரணமாக இந்த ஆட்டோமேஷன் செய்யப்படக்கூடிய வேகம் அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு. இதன் விளைவாகத்தான் தற்போது ஊழியர்களுடைய தேவை குறைந்து பணி நீக்கம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. அமேசான் நிறுவனம் உலக அளவில் 14,000 ஊழியர்களை நீக்க போகிறாங்க அப்படின்னு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த நிறுவனத்தோட 3,50,000 டெக் மற்றும் நிர்வாக ஊழியர்களில் 4% பேர் இதன் மூலமாக பாதிக்கப்பட போகிறாங்க. இதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் 800லேருந்து ஒரு 1000 ஊழியர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எண்ணிக்கை வரும் காலங்களில் இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அமேசான் நிறுவனத்தோட பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் டெக்னாலஜி பிரிவுடைய துணை தலைவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, 2026 ஊழியர்களுடைய பணி நீக்கம் தொடரும். அதே மாதிரி முக்கியமான பிரிவுகளில் தேவைக்கு ஏற்ப ஊழியர்களுடைய பயன்பாடும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் நாங்கள் இப்போதைக்கு லே ஆஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பல வார்த்தைகளாலும் அங்கே அமேசான் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.